ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரட்டையை வச்சு தான் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சிரட்டையை நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். இனிமேல் இப்படி சிரட்டையை கீழே தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் வீடியோ பார்க்கலாம். ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் வீடியோ இருக்கும். இந்த சிரட்டையில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நான் சிரட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பற்ற வச்சு விடுறேன். நீங்கள் சாதாரணமாக ஒரு சட்டியில் வச்சு கூட நீங்கள் தனியாக கூட பற்ற வைக்கலாம். எனக்கு இடம் வசதி இல்லாதனால நான் இப்படி கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு நான் பற்ற வச்சு விடுறேன். நல்லா பிடிச்சி சிரட்டை எரியணும். நல்லா ஃபுல்லாக சிரட்டை எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நல்லா நெருப்பு பிடிச்சி சிரட்டை எரிய ஆரம்பிச்சிடும். நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த நெருப்பு அணைஞ்சிடணும், ஃபுல்லாக அணைஞ்சிடணும். அப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டில் சாம்பல் மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் சாம்பலும் கொஞ்சம் எரியாமையும் நம்மளுக்கு அதே மாதிரி கிடைக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் கீழே போட்டுறாதீங்க, அது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிக்ஸி ஜாரில் பிளேடு நல்லாவே அரைப்பட மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாம்பலை ஒன்று ரெண்டாக அந்த சிரட்டை இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா தூளாயிரும், சாம்பல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மிக்ஸி பிளேடு நல்லா ஷார்ப்பாயிரும். அதுக்கப்புறம் சட்னி நீங்கள் தேங்காய்லாம் அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரைச்சிரும். அதே மாதிரி இந்த பவுட்ரு நம்ம நல்ல பவுட்ரு அதுக்கப்புறம் கீழே போட்டுறாதீங்க. இதை வச்சு நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாம்பலை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பவுலில் இருந்து நம்ம ஆல்ரெடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சீவக்காய் எதுவுமே கலக்காத நம்ம தனியாக சீவக்காய் அரைச்சிருக்கோம் பாருங்கள், அதை இதோடு மிக்ஸ் பண்ணுறேன். சீவக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் சபினா மாதிரி பொருட்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நீங்கள் இதில் பாத்திரம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பாத்திரம் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் பிசுக்குகள் பாத்திரத்தில் இருந்தது அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாம் போயிடும். நம்ம நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜில் உள்ள அந்த கவிச்ச வாடைகள் இந்த சாம்பல் எடுத்துரும். பாத்திரமும் நம்ம இதிலேயே விளக்கி பார்த்தோம் அப்படின்னா பாத்திரம் நாள் ஆக ஆக நல்ல புதுசு போலவே நல்ல பளபளன்னு மின்னும், பார்க்கவே நல்ல பளிச்சுன்னு இருக்கும். எல்லா வகையான பாத்திரமும் தேய்க்கலாம். சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம், என்ன பாத்திரம் இருக்கோ அதை தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெண்மையாக இருக்கும். இதோட கொஞ்சோண்டு புளியும் பேஸ்ட்டு இல்லைன்னா புளியும் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம். எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு எந்த ஒரு நாற்றம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்க்கு, அப்புறம் சிங்க்குக்கு மேலே உள்ள அந்த டைல்ஸு, அதுக்கப்புறம் அந்த சிங்க்குக்குள்ளே உள்ள பைப்பு, இது எல்லாத்தையுமே இந்த சாம்பலை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சிங்க்கில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த சிங்க்கில் உள்ள நாற்றங்கள், அந்த நான்வெஜ்லாம் சமைச்சா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும், அது எல்லாமே இந்த சாம்பல் எடுத்துரும். நீங்கள் அந்த வெறும் சாம்பலை கொண்டு தேய்க்கினாலும் தேய்க்கலாம், இல்லை அப்படின்னா அதோட கொஞ்சோண்டு லிக்விட் சேர்த்து தேய்க்கினாலும் தேய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டைல்ஸுக்கு மேலே உள்ள அழுக்காக இருக்கும், டைல்ஸுக்கு அந்த சிங்க்குக்கு மேலே உள்ள டைல்ஸ்லாம் அழுக்காக இருக்கும். அதெல்லாம் அந்த சாம்பலை கொண்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் பைப்பு பார்த்திங்கன்னா, பைப்பையும் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பைப்பில் உள்ள உப்பு கரைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். கண்டிப்பாக நான் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சிங்க்குள்ளே எந்த ஒரு பூச்சி எதுவுமே வராது, எந்த ஒரு நாற்றமும் இல்லாமல் நல்லா சிங்கே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேஸ் ஸ்டவ் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழசான கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, இந்த முறையில் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீனாக மட்டும் இல்லாமல் நல்லா பளபளன்னு புதுசு போலவே இருக்கும். உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி, அந்த அழுக்கு எல்லாத்தையுமே அடியோடு எடுத்துரும். நான் என்னுடைய கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சாப்பிட்ட கரைகள் எல்லாமே கொட்டியிருக்கும், அது காஞ்சி போயிருக்கு. அதில் நான் கொஞ்சோண்டு என் கேஸ் ஸ்டவ்வில் சாம்பலை எல்லா இடத்துலையும் தூவிட்டு லைட்டாக தண்ணியை மட்டும் தொளிச்சுட்டு நான் இப்போ கேஸ் ஸ்டவ்வை வெறும்
வெறும் வந்து ஒரு கிளாத் எடுத்து நான் தொடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீன் ஆகிடுச்சு மட்டும் பாருங்கள். இதே மாதிரி வந்து டெய்லி ஒரு தடவை வந்து உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் ஸ்டவ் வந்து பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்கும். கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து சாம்பல் கிடச்சிச்சு, அதை வந்து சரட்டியில் இறைச்ச சாம்பல் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அதை எடுத்து இதே மாதிரி வந்து க்ளீனிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு வந்து சாம்பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பலோடு வந்து கொஞ்சோண்டு வந்து சபீனா வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுறேன். சபீனா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பித்தாம்பரி பவுட்ரு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சாதாரண அரிசி மாவு, கோதுமை மாவு அது கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ விளக்கத்தான் வந்து நான் விளக்கி காமிக்க போகிறேன். இதை வச்சு நம்ம விளக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து கெமிக்கல் இல்லாத நேச்சுரலான பொருள் அப்படின்னாலும் நம்ம கையிலலாம் ஒரு மாதிரி வந்து அரிப்புத்தன்மையெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கழுவுனேன் அப்படின்னா விளக்கு வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி எனக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சோண்டு வந்து சாம்பல் எடுத்துருக்கேன். அந்த சாம்பலோட கொஞ்சோண்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிறந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கெமிக்கலான வந்து கண்மையெல்லாம் வாங்கி வந்து வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு இப்படி நேச்சுரலான வந்து பொருளை வந்து சாம்பலை வச்சு கொஞ்சோண்டு வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு உங்கள் பொட்டு வச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து கண்மையாக யூஸ் பண்ணுறீங்க, கண்ணுக்கு போடுறீங்க அப்படின்னா பெரியவங்களும் இதை வச்சு நீங்கள் அப்படி கண்மையாக கூட வந்து உங்கள் கண்ணில் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண் வந்து எந்த ஒரு எரிச்சல் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைமுடி வந்து இளநரையாக இருக்குது, உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சாம்பல் எடுத்து நீங்கள் ஒரு அர்ஜெண்ட்டாக வெளியே போகிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துல வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அதில் வந்து முடியிலோட வந்து சேர்ந்துக்கிடும். கையிலையோ முடியிலையோ எந்த இடத்துலையும் அந்த கருமை வந்து படவே படாது. நம்ம தேய்ச்ச உடனே அப்படி வந்து முடியில் வந்து செட் ஆயிரும். நான் வந்து கையில் தேய்ச்சிட்டு கையில் எடுத்து காமிக்க பாருங்கள். என் கையில் வந்து எதுவுமே வந்து அந்த கருமை நிறமே படலை பாருங்கள். ரொம்ப வந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கீழே தூக்கி போடாதீங்க. இதை வந்து கொஞ்சோண்டு வந்து சாம்பல் எடுத்து நல்லா வந்து தண்ணி கலந்து உங்கள் வீட்டில் வந்து பூக்கிற செடிகள் எந்த செடியாக இருந்தாலும் அதுக்கு கலந்து ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து பூக்கும் திறன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மண்கலவை வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சோண்டு சாம்பலை வந்து அந்த மண்கலவையோடு சேர்த்திங்க அப்படின்னாலும் நல்லா வந்து மண்ணுக்கு வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.